இன்னைக்கு விளையாடுற இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா உலக மக்களுடைய ஒட்டுமொத்த உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு ஸ்பெயினா அர்ஜென்டினாவை பார்க்க சொல்ல எல்லாரும் வந்து அர்ஜென்டினா மேல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா மெஸ்ஸிக்காக இந்த மேட்சை நாங்கள் எல்லாமே பார்க்க வந்திருக்கோம். இந்த பகுதியில் இதான் முதல் தடவை ஒரு எல்இடி வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த விஷயத்தை வந்து நம்ம பெருசாக பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய மக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குது. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியுடைய ஆட்டம் ரொம்ப அதிரடியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ சொன்னது போல் அதில் ஸ்பெயினில் இருக்கிற பாதி பிளேயர் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியை பார்த்து வளர்ந்தவங்க தான். ஏன்னா மெஸ்ஸியுடைய ஆட்டத்தை பார்த்தவங்க தான். அதனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஜெர்மனுடைய கால் தான் ஓங்கி இருக்கும். ஜெர்மனுடைய விளையாட்டு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து அதிகமான கோல் வச்சு தலைவர் வந்து கோல்டு பூட்டு வாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆர்த்திக் கோல் அடிப்பார், கண்டிப்பாக அடிப்பார். அடித்து இந்த வாடகை கோல்டு பூட்டை மெஸ்ஸி தான் வாங்குவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த மூலக்கொத்தர மக்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் என்ன ப்ரேயர் பண்ணிடுறோன்னா அர்ஜென்டினாவுடைய இந்த போட்டியில் அர்ஜென்டினா வின் பண்ணணும், மெஸ்ஸி கோல்டு பூட்டு வாங்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய லட்சியமாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் இந்த போட்டியோட அவர் போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப்பும் தொடரணும் அவர். ஏன்னா எங்களுடைய ஆசை அதுதான். இந்த வேர்ல்டு கப்போட போயிடக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியர், தமிழக மக்கள், இந்த பகுதி மூலக்கொத்தரம் பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் எல்லாமே எங்களுடைய இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த ஒரு மேட்சோட அவர் போயிடக்கூடாது. இன்னும் அடுத்த வேர்ல்டு கப்பும் அவர் வரலான்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் மெஸ்ஸி என்ற ஒரு பிராண்டை பார்த்து தான் வளர்றாங்க. அந்த மெஸ்ஸின்ற ஒரே ஒரு விஷயம்தான், ஃபுட்பால்னாலே மெஸ்ஸி பண்ணின்னு தான் அப்படின்ற ஒரு ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மெஸ்ஸி தான். அதனால என்னுடைய போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன்.